I am Ms. Hajra B. My topic is about tertiary sewage treatment. First definition பார்ப்போம். Tertiary sewage treatment அப்படிங்கிறது ஒரு purification process. அட்வான்ஸ்டான ஒரு purification process தான் வந்து tertiary treatment. இது வந்துட்டு பிரைமரி அண்ட் செகண்டரி நடந்ததுக்கு அப்புறம் நடக்கும். இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சஸ்பெண்டட் ரிமைனிங் சஸ்பெண்டட் சாலிட்ஸ், அதுக்கப்புறம் dissolve inorganic substances லைக் வந்து நைட்ரேட்டு, பாஸ்பேட்டு, அப்புறம் பேத்தஜன்ஸு, பாக்டீரியா, வைரஸ் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஹெவி மெட்டல்ஸ், கலர்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ், இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கிற ஒரு பியூரிஃபிகேஷன் மெத்தட் தான் வந்து டெர்ஷரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம்னா இது என்ன பண்ணும், வாட்டரோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், நியூட்ரியன்ஸை வந்து ரிமூவ் பண்ணும், லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸை ரிமூவ் பண்ணும், ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசமை கில் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாட்டரை வந்துட்டு இரிகேஷன், இண்டஸ்ட்ரியல் யூஸு, ட்ரிங்கிங் பர்பஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு சூட்டபுளாக மாற்றுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. இதோட மெயின் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டில் மெயின் ப்ராசஸ் வந்துட்டு மொத்தம் 4 இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன், அதுக்கப்புறம் நியூட்ரியன்ட் ரிமூவல், அதுக்கப்புறம் டிஸ்இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இப்போது ஃபில்ட்ரேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபில்ட்ரேஷனில் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது தான் ஃபில்ட்ரேஷனோடைய வேலை. இதில் லைக் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா சாண்ட் ஃபில்ட்ரேஷன், ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷன், அப்புறம் மெம்பரேன் ஃபில்ட்ரேஷன். இது வந்து வாட்டருடைய டர்பிடிட்டியையும் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நைட்ரஜன் ரிமூவல் நடக்குது. நியூட்ரியன்ட் ரிமூவலில் பயாலஜிக்கலாகவும் இருக்குது, கெமிக்கலாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நைட்ரஜன் ரிமூவல் நடக்கும். இதில் வந்து நைட்ரிஃபிகேஷன், அமோனியா நைட்ரேட் வந்துட்டு நைட்ரேட்டாக மாறுறது தான், ஓகேவா. இதோட டீநைட்ரிஃபிகேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு நைட்ரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டீநைட்ரிஃபிகேஷன். இதில் வந்து நைட்ரேட் வந்து நைட்ரோஜன் கேஸாக மாறுது. இது வந்து எக்ஸஸான நைட்ரோஜன் வந்துட்டு வாட்டர் பொல்யூஷனை காஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸஸ் நைட்ரோஜனை வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் ரிமூவல், இது வந்து ஒரு கெமிக்கல் ப்ரெசிபிடேஷன் வந்துட்டு அலும் இல்லை லைம் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு இன்சாலியபிள் பாஸ்பேட்டாக மாறி அது வந்து அந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கீழே போய் படிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தோம்னா டிஸ்இன்ஃபெக்ஷன். இதில் வந்து இது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான மைக்ரோ ஆர்கானிசமை டிஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. இதோட காமன் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா குளோரினேஷன், யூவி ரேடியேஷன், ஓசனேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஓசோன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்குது பேத்தோஜன்ஸை கில் பண்ணுறதுக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் பார்த்தோம்னா டிசால்வ் சால்ட்ஸு, அப்புறம் ஹெவி மெட்டல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து எப்போனா வாட்டர் வந்து ரொம்ப பியூராக இருக்கும் போது தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹை குவாலிட்டி வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், ரெடியூஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் யூட்ரிஃபிகேஷன் ப்ரிவென்ட் பண்ணோம், சேஃபாக இருக்கும், திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணுற மாதிரியா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ், காஸ்ட் வந்துட்டு அதிகமாக எடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்கேல்டு ஆப்ரேஷன் வந்து ரெக்வயர் பண்ணும். அதுக்கப்புறம் ஹை மெயின்டெனன்ஸ் தேவை. ஷார்ட்டான ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டெர்ஷரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஒரு அட்வான்ஸ்டான பியூரிஃபிகேஷன் ஸ்டேஜ் தான். இது வந்து ரிமைண்டாக இருக்கிற பொல்யூட்டன்ஸு, நியூட்ரியன்ஸு, பேத்தஜன்ஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி என்விரான்மெண்ட்டில் சேஃப்